உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, சங்கீதம் 138:8, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். தேவன் பாதியிலே விட்டுட்டு போக மாட்டாருங்க உங்க வாழ்க்கைய. அவர் என்ன பண்ணுவார்னா, யாவையும் செய்து முடிப்பார். எக்கச்சக்க தேவைகள் இருக்குது நமக்கு இல்ல, தேவன் உங்களுக்காக செய்வாருங்க. உங்களுக்கு தான் செய்வார், கவலைப்படாதீங்க. அவர் உங்களுக்காக செய்வார், உங்களுக்காக யாவையும் செய்வார். அவர் எனக்கு செய்து கொடுத்தால்தான் என்னுடைய வாழ்க்கை நகர ஆரம்பிக்கும், இயங்க ஆரம்பிக்கும். எத்தனை பேர் சொல்றீங்க, என் வாழ்க்கை அப்படியே நிற்குது, என் வாழ்க்கை நகரணும்னா தேவன் செய்து கொடுக்கணும், நிறைய செய்து கொடுக்கணும், அத்தனையும் செய்து தரேன்றார். என் வாழ்க்கை இயங்க வேண்டும் என்றால், மறுபடியும் இயங்க வேண்டும் என்றால், நல்லா போகணும்னா தேவன் எனக்காக நிறைய செய்து கொடுக்கணும், எல்லாத்தையும் செய்து கொடுப்பேன்னு சொல்கிறாரு. அவர் என்னைக்காவது உங்ககிட்ட சொல்லியிருக்காரா, எப்போ பார்த்தாலும் என் முன்னாடி நிற்காதேன்னு சொல்லியிருக்காரா? சொந்த காலில் நில்லுக்கோ, என்கிட்ட நிற்காதேன்னு சொல்லியிருக்காரா? எதுவாக இருந்தாலும் அவர் அவர்கிட்ட கேட்க தான் அவர் சொல்லி கொடுத்துருக்காரு இல்லை, கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதுக்கு எடுத்தாலும் எனக்காக காத்திரு தான் சொல்லியிருக்காரு. அதனால் நம்மளுக்கு தைரியமாக நீங்கள் கேட்கலாம். ஒரு மனுஷங்க கிட்ட கேட்குறது தான் கஷ்டம். ஒரு மனுஷங்க கிட்ட போய் நீங்கள் போய் ஏதாவது கேளுங்களேன், கொடுத்துருவாங்களா? ஆனால் நீங்கள் தேவன்கிட்ட எப்போ வேணால் என்ன வேணால் கேட்கலாம். அவர் யாவற்றையும் உங்களுக்காக செய்து கொடுப்பார். ஒன்று விடாமல் செய்து கொடுத்துருவாருங்க, ஒன்று விடாமல் சரி பண்ணுவார், கொடுத்துருவார். அவர் உங்களுக்காக செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னா இந்த பூமியில் கடைசி வரைக்கும், நம்ம இருக்கிற வரைக்கும் அவர் செய்வார். ஒருத்தருக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னா கடைசி வரைக்கும் அவர் செய்வார். நீங்கள் ஆதாம் வாழ்க்கையை எடுத்துக்கோங்களேன். ஆதாமை படைச்சாருங்க, அப்புறம் அவனுக்கு இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லை, அப்போ அவனை கொண்டு போய் ஏதேன் தோட்டத்தில் இதுதான் நீ இங்கே வாழ்ந்துக்கோன்னு சொல்லி விட்டாரு. நீங்கள் பாருங்களேன், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் ஃபுல்லாக படித்து பாருங்கள். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை எடுத்து பாருங்கள். நம்ம ஆதாமுக்கு ஒரு வேலையும் வாங்கி கொடுக்குறாரு அதே ஏதேன் தோட்டத்தில். நீ பண்படுத்தணும், நீ தான் இந்த காக்க வேண்டும் இந்த ஏதேன் தோட்டத்தை அப்படின்னு 2 வேலை கொடுக்குறாரு நம்ம ஆதாமுக்கு. அதுக்கப்புறம் ஐயோ, ஒரு மனிதன் தனியாக இருப்பது நல்லதில்ல, மனிதனா தனியாக இருப்பது நல்லதில்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு மனிதன் எந்த ஒரு மனிதனையும் அவர் தனியாக விட மாட்டார், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆதாமுக்கு உடனே ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு, பெண்ணை உருவாக்கி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஒரு மோசமான பழத்தை சாப்பிட்றாங்க, ஒரு விஷமான ஒரு பழத்தை சாப்பிட்றாங்க. அதனால் அவங்க 2 பேருடைய உடம்பும் கெட்டு போயிடுதுங்க. ஆதாமுடைய உடம்பு கெட்டு போயிடுது, ஏவாளுடைய உடம்பும் கெட்டு போயிடுது. அது வரைக்கும் அந்த உடம்பு குளிரை தாங்கிட்டு இருந்துச்சு, அவங்க ட்ரெஸ்ஸே போடாமல் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த மோசமான அந்த விஷத்தன்மை உள்ள அந்த பழத்தை சாப்பிட்டதுனால அவங்களுக்கு குளிர ஆரம்பிச்சிடுது. அப்போ தேவன் என்ன பண்ணாரு, அப்போ கூட காப்பாத்துறாரு. என்ன பண்ணுறாரு, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் எடுத்து படிச்சு பாருங்க. தோல் உடைகளை உண்டாக்கி கொடுத்தாருங்க. அவரே ஒரு லெதர் ட்ரெஸ்ஸு அவரே உருவாக்கி கொடுத்தார் 2 பேருக்கும். அப்படிதான் நம்ம தேவன் முற்றுமுடிய காப்பாற்றுவார். பாதியில் விட்டுட்டு போக மாட்டார். இவன் சரிப்பட்டு வரமாட்டான், இவன் என் பேச்சை கேட்க மாட்டா அப்படின்னு விட்டுட்டு போக மாட்டார். எதுவாக இருந்தாலும், நீங்கள் பாவம் செய்தாலோ, என்ன மாதிரி நடந்துக்கிட்டாலோ, நல்லபடி நடந்துக்கிட்டாலோ, அவர் உங்கள் பக்கத்திலே தான் நின்று கிருபையாக இருந்து உங்களுக்கு இறங்கி எல்லாவற்றையும் செய்து கொடுப்பாருங்க. முற்றுமுடிய எல்லாவற்றையும் செய்து கொடுப்பார், உங்களை காப்பாற்றுவார். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி, இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. உங்கள் பிள்ளைங்களுக்காக யாவற்றையும் செய்து கொடுப்பீங்க, அறகுறையாக விட்டுட்டு போக மாட்டீங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு முற்றுமுடிய எல்லாவற்றையும் செய்து கொடுக்க போகிறீங்க, அதற்காக நன்றி. உங்கள் பிள்ளைங்களை கைவிட மாட்டீங்க, முற்றுமுடிய அத்தனையும் யாவற்றையும் செய்து கொடுப்பீங்க. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள்,
பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்கள ரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும் உங்கள் பிள்ளைங்க. ரட்சிப்பீராக. பா இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. ஒரு மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவன் மனுஷனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறதுப்பா? அப்பா, நாங்கள் பரலோகத்துக்கு வர்றதுக்கு தான் ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா அவங்க திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா. ஒரு மனிதனால் பரிசுத்தமாக வாழ்கிறது கூடாத விஷயம். அதற்கு கூட உங்கள் உதவி கேட்டு வந்து நிற்கிறோமாப்பா. 7 வருட ஆந்தி கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க சாமி. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வதற்காக வருவீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குற இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.